Good morning students. Computer Science Chapter 6 Control Structures. அதில் நம்ம இன்னைக்கு 3 types of jump statements பார்க்க போகிறோம். Break, Continue and Pass. உங்கள் புக்கில் 6.2.4 topic Jump Statements in Python. Actually jump statements the jump statement in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. Unconditionally எந்த condition basis இல்லாம if a is greater than or less than equal to 10 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் பண்ணணும். அதான கண்டிஷன் அங்கே வைக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கு ஸ்விட்சில் நம்ம பார்த்துருக்கோம் C++ ப்ரோக்ராமில் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். கேஸ் 1ன்னு இருந்தால் ONA, 2ன்னு இருந்தால் TWO, நம்பர் இன் வேர்ட்ஸ் இப்படி அடிச்சுட்டே வரும். டிஃபால்ட்டாக இப்படி கொடுக்கும். இதே ஆன்சர் நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா பிரேக் ஆகிடும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை விட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், இந்த பிளாக்கை விட்டு வெளியில் அதுக்கு இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் அன்கண்டிஷ்னலி. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வர்ற வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சுன்னா பிரேக், அவ்வளோதான். அந்த மாதிரி கண்டிஷன் பேசிஸை இல்லாமல் வந்தது தான் இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் இந்த பிரேக் கோட்டுவெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது பிரேக், கண்டினியூ, பாஸ் இந்த பைத்தானில் 3 டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். கண்ட்ரோல் இந்த உள்ளே வருது, வந்தோடனே கண்டிஷனை செக் பண்ணுது. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் திஸ் லூப்பிங் பிளாக் வில் எக்ஸிக்யூட்டட். இந்த லூப்பிங் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், லூப் போட்டிருக்காங்க. இப்படி திருப்பி அகெயின் இட் வில் என்டர் இன்டு தட் கண்டிஷன் இல்லையா. ஒரு கண்டிஷனில் போய் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த லூப்பிங்ஸ் ட்ரூன்னா இந்த லூப்பிங் பார்ட்டில் வரும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படி எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக்குன்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே த கண்ட்ரோல் பாசஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இமீடியட்லி ஃபாலோயிங் த திஸ் லூப்பிங் பார்ட். இந்த லூப்பிங் பார்ட்டு முடிஞ்சு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றாங்க இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டா. இதே கண்டினியூக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிரேக்குக்கு இப்படி வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணும். பிரேக் பார்த்த உடனே இமீடியட்லி பாசஸ் த கண்ட்ரோல் டு த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் த பாடி ஆஃப் த லூப். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடம். இதே கண்டினியூனா என்ன பண்ணும், கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் இட் வில் என்டர் இன்டு திஸ் லூப். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். பிரேக்குன்னு இந்த லூப்பை விட்டு வெளியில் நேராக இந்த பார்ட்டுக்கு வந்துடும். அதே கண்டினியூனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மீதி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அகெயின் லூப்புக்குள்ளேயே போயிடும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? பிரேக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணோம். இன்னும் கீழே இது வரைக்கும் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து ஸ்டேட்மெண்ட் N வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் பார்த்த உடனே இந்த பாடி ஆஃப் த லூப்பை விட்டு வெளியில் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அதே கண்டினியூனா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பியும் லூப்புக்குள்ளேயே போகும். இந்த லூப்லேயே தான் இருக்கும், லூப்பை விட்டு வெளியில் வரல. ஆனால் இந்த அடுத்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பியும் லூப்புக்குள்ளே போகும். ட்ரூன்னா உள்ளே வரும், இதையெல்லாம் பண்ணும். கண்டினியூ. ஸோ இங்கே அடுத்த இருக்கிற இந்த கண்டினியூக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணாது, திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ பிரேக்குக்கு கண்டினியூக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னா ஆஸ் யூஷுவல் இந்த பிளாக்குள்ளேயே போகாமல் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அது முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த பிளாக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் பண்ணிவிடும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஃபார் லூப்பை வச்சு காமிக்கிறாங்க. சரி, இது ஃப்ளோ சார்ட்டை வச்சு காமிக்கிறாங்க.
இப்போ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஒன்று எய்தர் டெர்மினேட் த லூப், பிரேக் வந்து அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். கண்டினியூ மீன்ஸ் ஜஸ்ட் ஸ்கிப் ஏ பார்ட் ஆஃப் த லூப். ஒரு இந்த இந்த லூப்பில் இருக்கிற ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணுது, அவ்வளோதான். அகெயின் லூப்புக்குள்ளே தான் போகுது. இந்த ஒரு பார்ட்டு தான் ஸ்கிப் ஆகுது. ஆனால் பிரேக் அப்படி இல்லை, லூப்பை விட்டு வெளியில் வந்து அடுத்த இதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து இந்த பிரேக் அண்ட் கண்டினியூக்கு டிஃப்ரென்ஸ் ஃப்ளோ சார்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்ஸ் த லூப் containing it, and program flows immediately, statement immediately after the body of the loop. Then paranga, a while or for loop will iterate till the condition is tested false. Actually while loop and for loopல வந்து false ஆகிற வரைக்கும் அந்த iteration நடந்துட்டு இருக்கும். But one can even transfer the control out of the loop with the help of break. Actually for and while loopல until the condition false ஆகிற வரைக்கும் அந்த லூப்பிங் வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். பட் நம்ம யூஸிங் பிரேக் ஸ்டேட்மெண்ட் we can terminate the loop. அந்த லூப்பை விட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி வெளியில் வந்துடலாம், நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை அந்த ஐட்ரேஷனை அப்படின்றாங்க இங்கே. when the break statement is executed the control flow of the program comes out of the loop. அதே தான் சொல்கிறாங்க திருப்பியும். தென் பாருங்கள், இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் ஏ நெஸ்டட் லூப் இன்சைட் அனதர் லூப். நெஸ்டட் லூப்னா என்ன அர்த்தம்? ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பு. பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர் மோஸ்ட் லூப் அப்படின்றாங்க. இப்போ ஒரு வைல் லூப்புக்குள்ளே இன்னொரு வைல் லூப் இருக்குன்னா அந்த இன்னர் வைல் லூப்புக்குள்ளே பிரேக் கொடுத்துருந்தா அந்த இன்னர் வைல் லூப்பை விட்டு தான் வெளியில் வருமே தவிர அவுட்டர் வைல் லூப்பை விட்டு வெளியில் வராது. இன்னரை விட்டு வெளியில் வந்து அவுட்டரை ப்ராசஸ் பண்ணும். இதே நீங்கள் அவுட்டரில் பிரேக் கொடுத்துருந்தா இன்னருக்குள்ளேயே போகாது. அவுட்டர் பார்த்த உடனே பிரேக்குன்னு அந்த மெயின் லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தென் சின்டாக்ஸ் பிரேக்குக்கு பாருங்கள், த்ரூ ஃப்ளோ சார்ட் காமிக்கிறாங்க. கண்டிஷன், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னா பிரேக் ஆன் செக் பண்ணும். எஸ் பிரேக் இருக்குது அப்படின்னா லூப்புக்குள்ளே போகாமல் அப்படியே எக்ஸிட் வந்துடும். பிரேக் கிடையாது அப்படின்னா நோ மீன்ஸ் ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பிரேக் இருந்துச்சுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிடும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். தென் அதே தான் பாருங்கள், இந்த சின்டாக்ஸில் ஃபார் லூப்புக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த லூப், இந்த ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இஃப் கண்டிஷனை செக் பண்ணுது. இஃப் த கண்டிஷன் இஸ் ஓகே மீன்ஸ் இட் வில் என்டர் வித்தின் திஸ் பிளாக். இதில் பிரேக்குன்னு பார்த்துட்டா என்ன பண்ணும்? கோட் அவுட் சைடு ஃபார் லூப். அப்போ இந்த பிரேக்கை பார்த்துட்டா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்து கோட் அவுட் சைடு ஃபார் லூப்பை எக்ஸிக்யூட். ஃபார் லூப்புக்கு வெளியில் இமீடியட்லி வெளியில் இருக்கிற பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதே தான் வைல்லையும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் தே ஹவ் கிவன் இந்த வைல், அவ்வளோதான். போத் ஆர் சேம். தென் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வேர்டில் வந்து இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் வேர்டுக்குள்ளே ஜே எடுத்துக்கும், அடுத்தது யூ எடுத்துக்கும், அடுத்தது எம், அப்படியே அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும் அன்டில் இந்த ஃபைனல் கேரக்டர் வர வரைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டைம் வேர்டுக்குள்ளே ஜே. இஃப் வேர்ட் ஈக்குவல் டு இஃப் வேர்ட் ஈக்குவல் டு ஈயாக இருந்துச்சுன்னா பிரேக் எடுத்துக்கும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா இந்த இஃப்குள்ளே போகாது, இதை பிரிண்ட் அடிக்கும். பட் இந்த லைன் பாருங்கள், இந்த இஃப்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இதை இஃப்குள்ளே வச்சுருந்தா உங்களுக்கு ஈக்குவல் டு ஈயான்னு பார்க்கும். எஸ்னா தானே உங்களுக்கு இதை பிரிண்ட் அடிக்கும். இங்கே பாருங்கள் பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை இஃப்குள்ளே வைக்காதீங்க, இந்த இஃப்க்கு நேராக வைங்க. தட் இஸ் இந்த லைன் வந்து ஃபார் லூப் போடுது, ஒரு இண்டென்ட் தான் வரணும். 2 இண்டென்ட் கொடுத்தா அது இஃப்க்கு
அந்த ஸ்டேட்மெண்ட் இஃப்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே வச்சிட்டிங்கன்னா இப்போ எப்படி ஃபஸ்ட்டு டைம் ஜே வரும், நோ, அப்போ இந்த வேர்டு ஜேவை போய் இங்கே பிரிண்ட் அடிக்கும், தென் ஃபார் லூப்குள்ளே போகும், அடுத்த டைம் யூ வரும், யூ எடுத்துக்கும், வேர்டு யூவான் செக் பண்ணும், நோ, அப்போ வேர்டை போய் பிரிண்ட் பண்ணிவிடும். இப்படியே பி வரைக்கும் ஈவன் ஸ்பேஸ் கூட பார்க்கும், ஈயா நோ, ஸோ வேர்டில் போயிட்டு அந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிடும். தென் அப்படியே டி வரைக்கும் பண்ணுமா, அடுத்தது இ பார்த்த உடனே இஃப் வேர்டு ஈக்குவல் டு இ, எஸ் இட் இஸ் இ, அவ்வளோதான், பிரேக் முடிச்சுட்டு வெளியில் வந்துடும். வெளியில் அடுத்தது இந்த ஃபார் லூப்க்கு அப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, வேறு ஏதாவது இங்கே பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் லூப் முடிச்சோன்னா அடுத்தது எதுவும் கிடையாது, அதனால் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுது. இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம், நம்ம ஃபார் லூப். ஸோ கொஞ்சம் அது வேண்டாம், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி வாங்க. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பிரிண்ட்டை இந்த இஃப்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. தென் அதே இஃப் லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எ லூப் இஸ் லெஃப்ட் பை பிரேக் த எல்ஸ் பார்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். டு எக்ஸ்பிளைன் திஸ், அப்போ எல்ஸ் பார்ட் இருந்தால் தானே, இல்லாட்டி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்காக அவங்க எல்ஸ் பார்ட்டோடு இங்கே அடுத்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது பிரேக்குன்னு பார்த்த உடனே டோட்டல் ஃபார் லூப்குள்ளே இருந்து வெளியில் வந்துடும், ஈவன் எல்ஸ் பார்ட் கூட போகாது அப்படின்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு எல்ஸ் பார்ட் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க இந்த பேரால அப்படின்னா, இந்த டோட்டல் ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், ஈவன் எல்ஸ் பார்ட் இருந்தால் எல்ஸுக்கு போகாது. பிரேக் பார்த்துட்டு டோட்டலாக லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதான் பாருங்கள், ஒன் ஹேஸ் டு நோட் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் இஃப் எ லூப் இஸ் லெஃப்ட் பை பிரேக் த எல்ஸ் பார்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். அதுதான் சொல்கிறாங்க. அந்த லூப்பில் பிரேக் இருந்துச்சுன்னா அந்த எல்ஸ் பார்ட் கூட எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிரிண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த இஃப்க்கு நேராக வரணும், நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதே தான் சேம் ப்ரோக்ராம். எப்போ எல்ஸ் பார்ட் வரும், இந்த வேர்டுக்குள்ளே இந்த இ பார்த்த உடனே பிரேக் அடிச்சுட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ எல்ஸ் பார்ட்டும் வராது. எப்போ இ கிடச்சிடுதோ பிரேக் கொடுத்து இந்த ஃபார் லூப் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்த முடியுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக போடணும். அவங்க இதெல்லாமே இந்த இடத்துல இது கூட டபுள் இண்டென்ட் வரக்கூடாது. இந்த எல்ஸ் ஃபார் லூப் போடுது. ஸோ சிங்கிள் இண்டென்ட் தான் இந்த பிரிண்ட்டுக்கும் வரணும், இந்த பிரிண்ட்டுக்கும் வரணும். ஸோ அது நீங்கள் போடுங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ எல்ஸ் பார்ட்டும் வராது. இ முடித்து பிரேக் அடித்த உடனே இந்த ஃபார் பார்ட்டை விட்டு வெளியில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துடும். எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபார்க்குள்ளேயே இல்லை பாருங்கள், இண்டென்ட்டே கிடையாது, ஃபாருக்கு நேராக இருக்குது. ஸோ ஃபாரை விட்டு வெளியில் அதுக்கு இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிவிடும். அதுதான் இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் தான் நான் போட்டிருக்கிறேன். பிரேக்கு பாருங்கள், லைன் இந்த மாதிரி கரெக்டாக இஃப்க்கு நேராக வைங்க. ஒரு இண்டென்ட்டு தான் இந்த பிரிண்ட்டுக்கும் இந்த பிரிண்ட்டுக்கும். பிரேக்குக்கு தான் டபுள் இண்டென்ட் வரும், இது ஒன்று இது ஒன்று. பாருங்கள், இந்த ஒன்று இந்த ஒன்று, ஏன்னா பிரேக் இஃப்குள்ளே இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். பாருங்கள், JUMPSTAT இ பார்த்த உடனே பிரேக் அடித்து ப்ரோக்ராம் அந்த லூப் ஃபார் லூப்பை விட்டே வெளியில் வருது. பாருங்கள், ஃபார் லூப் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிடுது, இந்த இடம் முடிஞ்சிடுது. அப்போ இது இல்லையா மிஸ்னா, இல்லை, இது ஃபார் லூப்பை விட்டு வெளியில் இருக்குது. ஃபார் லூப்புக்குள்ளேனா இந்த மாதிரி இண்டென்ட் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த இ பார்த்த உடனே வெளியில் ஃபார் லூப்புக்கு இருக்கிற லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தென் ஓகே. இப்போ இந்த 6.15 ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் அதே தான் எங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் போகலாம். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படின்ட்டு.
இதை மட்டும் இந்த லைன்ஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அது அன்லைக் த பிரேக்குன்றாங்க. பிரேக் மாதிரி இல்லை. பிரேக் என்ன பண்ணுது, அந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடுது. கண்டினியூ அப்படி லூப்பை விட்டு வெளியில் வராது, ஜஸ்ட் அந்த ஒரு பார்ட் ஆஃப் த லூப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்கிறாங்க இட் இஸ் அன்லைக் த பிரேக். இப்போ அதோட ஃப்ளோ சார்ட் சின்டாக்ஸோட பாருங்கள். எக்ஸ்பிரஷன் இஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லூப். இந்த லூப்போட கண்டிஷன், if the loop ஓட condition true means it will enter into the body of the loop. அதில் கண்டினியூன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் லூப்புக்குள்ளேயே போயிடும். இந்த ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்பை டெர்மினேட் பண்ணிடும், சாரி ஸ்கிப் பண்ணிடும். ஸோ கண்டினியூன்னு பார்த்தா அகெயின் லூப்புக்குள்ளேயே போய் கண்டினியூ ஆகும் ப்ராசஸ். இந்த ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்புக்கு வராது. எப்போ வரும் இந்த கண்டினியூ ட்ரூ இல்லாமல் கண்டினியூவாக எஸ் இல்லை கண்டினியூ இருந்ததுன்னா எஸ் உள்ளே போகும். நோ கண்டினியூன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா தென் ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டி இந்த ஒரு ரிமைனிங் தான் சொல்கிறாங்க, டோட்டல் லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து அது விட்டுட்டு அகெயின் மேலேயே கண்டினியூ பண்ணும். அதுதான் கண்டினியூ வருது. ஃபால்ஸ்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். ஸோ இதே தான் ஃபார் லூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் லூப் இது சின்டாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் லூப் வச்சு அதுக்குள்ளே இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் கண்டிஷன் பார்த்துட்டு கண்டினியூனா அகெயின் அந்த லூப்புக்குள்ளே அந்த ஒரு ஸ்கிப் பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த லூப்புக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கும். அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் த ஃபார் லூப்புக்கு வராமல் அது வந்து அந்த லூப்புக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப், பாருங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே சேம் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ஜே எடுத்துக்கும், ஈயா நோ கண்டினியூ, திருப்பி கண்டினியூ பண்ணும். இது பாருங்கள் இங்கே பிரிண்ட்டு இதே மாதிரி தான் இங்கே தள்ளி கொடுக்கணும். ஸோ இஃப் பார்த்தா தான் இந்த இஃப் பார்ட்டுக்குள்ளேயே வரும். அதர்வைஸ் பிரிண்ட் பண்ணணும். அந்த பிரிண்ட்டை கொண்டு போய் இஃப்குள்ளே கொடுக்காம இங்கே இஃப்க்கு நேராக வைங்க. ஸோ ஜேவை பிரிண்ட் பண்ணும், யூஎம்பி தென் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அப்படியே எல்லாமே பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். இங்கே பாருங்கள் அவுட்புட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க, வராது. எப்போ பார்க்குதோ இஃப் வேர்டு ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா கண்டினியூ, பிரிண்ட்டுக்கு போகாது. பிரிண்ட்டுக்கு போகாமல் வெளியிலையும் பிரேக் அடித்து இந்த பார்ட்டை விட்டு வெளியிலையும் வராது. அகெயின் லூப்பை கண்டினியூ பண்ணும். கண்டினியூனா என்ன அர்த்தம், லூப்பை கண்டினியூ பண்ணும். ஸோ பார்த்துட்டா பிரிண்ட்டை இந்த பார்ட்டெல்லாம் போகாமல் அகெயின் த லூப்பை கண்டினியூ பண்ணும். ஸோ அந்த வர்ற இடம் ஸ்கிப் ஆகிடும். இது வந்து அவுட்புட்டில் எரராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லைனும் இஃப்க்கு நேராக வரணும். இப்போ இந்த ப்ரோக்ராம், அப்போ இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எப்போ வரும், கண்டினியூ வந்து அந்த இதை விட்டு வெளியில் வராது, அந்த லூப்பை விட்டு. அப்போ எப்போ இது வரும்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இனி வேர்டுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்றப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை அடிச்சு விட்ரும். இப்போ பாருங்கள் அந்த கண்டினியூக்கு ஒரு எக்ஸாம்பிள், சேம் அதே ப்ரோக்ராம் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன். பாருங்கள் ஜேயூஎம்பி மட்டும் இந்த 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 இது ஃபஸ்ட் அவுட்புட் பிரேக் ஓடுது. நீங்கள் இந்த அவுட்புட்டை பாருங்கள், இந்த அவுட்புட்டை பாருங்கள். மட்டும் ஸ்கிப் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸ்டேட் எம்இ இந்த ரெண்டு வர்ற இடம் ஸ்கிப் ஆகிடும். ஏன்னா பார்த்த உடனே அகெயின் லூப்பை கண்டினியூ பண்ணணுமே தவிர இந்த லைனை அது போடாது. புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணாது. உங்களுக்கு பார்க்கலாம், இப்படி வச்சு காமிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இப்போ இந்த கண்டினியூ பார்த்துட்டு இருந்தேன். சாரி, இந்த ரெண்டாவது அவுட்புட்டை பாருங்கள். இதை பார்க்காதீங்க, இது பிரேக் ஓடுது. இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் கூட ஓப்பன் பண்ணேன். சரி விடுங்க, இந்த நீங்கள் ரெண்டாவது அவுட்புட்டை பாருங்கள். ஸோ என்ன பண்ணுது, பார்த்த உடனே கண்டினியூ ஆகுது. இந்த அடுத்த லைனுக்கு அது வராது. கண்டினியூனா எங்கே போகும், திருப்பி அந்த கண்டிஷன் இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே தான் போகும்.
ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம். இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எதுக்காக வருதுன்னா டி வரைக்கும் முடிச்சிடுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்து இந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லேப்பில். சரி, ஓகே. தென் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு புரிஞ்சிருக்கும். தென் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ பாஸ், தேர்ட் ஒன் பாஸ் ஸ்டேட்மெண்ட். இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் எ நல் ஸ்டேட்மெண்ட்டுன்றாங்க. நல் ஜஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்து வைப்பாங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். என்டர் எனி நம்பர் இஃப் ஏ ஈக்குவல் டு 0 இருந்தால் பாஸ், எல்ஸ் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட். ஏன் ஜீரோ வேல்யூனா ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட்னு போடலாம். இல்லை இப்போத்துக்கு அங்கே எதுவும் கொடுக்க வேண்டாம், அதுக்காக அந்த ஒன்றும் கொடுக்க வேண்டான்றதுக்காக பிளாங்கை விட முடியாது. இஃப் கொடுத்தா இங்கே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாகணும். ஆனால் இப்போத்துக்கு வேண்டாம், பின்னாடி யோசிச்சு அந்த இடத்துல என்ன கொடுக்கணுமோ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு ப்ரோக்ராம் ஈஸியாக கொடுத்துருக்கேன். சாரி, இந்த ப்ரோக்ராம் பாஸ்க்கு. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பாருங்கள். இஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு இன்புட் வாங்குது, ஒரு நம்பர் ஏல வாங்குறாங்க. தட் நம்பர் இஸ் லெஸ் தென் 10 மீன்ஸ் இப்போத்துக்கு பாஸ். ஆக்சுவலி லெஸ் தென் 10 இருந்தால், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குறாங்க நம்பர், கிரேட்டர் தென் 10 இருந்தால் குட். லெஸ் தென் 10 இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்கள இம்போசிஷன் எழுத வைக்கலாமா, இல்லை அகெயின் படிச்சுட்டு ரீடெஸ்ட் எழுத சொல்லலாமா, சரி என்ன பண்ணலாம், ஓகே அது ஹெச்எம்ஐ கேட்டுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல இப்போதைக்கு என்ன போட்டு வைக்கலாம், சும்மா பாஸ். பாஸ்னால் நல், ஒன்றும் பண்ணாது, நல்லா அதை ஃப்ரீயாக பிளாங்காக விட்டுரும். இப்போ பாருங்கள், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரி, இது க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்படி வரும். என்டர் எனி நம்பர், நான் 5ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், எதுவுமே அவுட்புட் வராது, அவ்வளோதான், எதுவும் வராது, அவ்வளோதான் அவுட்புட். இதே வந்து நான் அகெயின் ரன் பண்ணுறேன், ஒரு 12ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், குட். ஸோ கிரேட்டர் தேன் 10 இருந்தால் குட், அதர்வைஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நிறுத்தி வைக்கலாம். அப்புறம் யோசிச்சு அந்த இடத்துல கோடிங் எழுதிக்கலாம். ஃபெயிலுன்னு கொடுக்கறதா, இல்லை ரீடெஸ்ட்டுன்னு கொடுக்கறதா, லெஸ் தென் 10 வாங்கியிருந்தால் இம்போஷன்னு கொடுக்கறதா, யூ ஹாவ் டு ரைட் இம்போஷன் அப்படின்னு இந்த டபுள் கோட்ஸ்குள்ள அது நம்ம பின்னாடி யோசிச்சு போட்டுக்கலாம். அப்படின்னா அந்த இடத்த பிளாங்கை விட முடியாது, அதுக்காக இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம போனால் எரர் காமிக்கும். ஸோ ஒரு பாஸ்ன்ற ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், நல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வைக்கணும். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டட் பை த இன்டர்பிரிட்டர், இட் இஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்டு. பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா கம்பைலர் அதை வந்து இக்னோர் பண்ணிடும். நத்திங் ஹேப்பன்ஸ் வென் பாஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட், இட் ரிசல்ட்ஸ் நோ ஆப்ரேஷன். புரியுதா? பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்டு இன் இஃப் கிளாஸ் ஆஸ் வெல் ஆஸ் வித்தின் லூப். லூப்புக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், இஃப்லையும் யூஸ் பண்ணலாம் பாஸ். when you do not want any, பாருங்க இங்கே வந்து லூப்பே கொண்டு வரல, அங்கே வந்து மெயினாக லூப்புக்குள்ளே தான், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்புக்குள்ளே தான் கொண்டு வந்தாங்க, கண்டினியூ அண்ட் பிரேக். இஃப் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, அஃப்கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் மெயினாக லூப்புக்குள்ளே தான் அது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்லையே கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், லூப்பிங்கே கிடையாது, ஃபாரும் கொடுக்கல வைலும் கொடுக்கல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, when you do not want any statements or commands within the block to be executed, எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், அப்போ இந்த பாஸை கொடுத்துருங்க இஃப்ல அப்படின்றாங்க. ஸோ இதுதான் அவுட்புட். பாருங்கள், நான் 0, ஏன்னா நான் 3ன்னு கொடுத்தா கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா, இட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ என்ன பண்ணும், எல்ஸ் பார்ட் வந்துடும். ஸோ இதுதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் எ பிளேஸ் ஹோல்டர். அந்த பிளேஸை பிடிச்சி வச்சுக்கோங்க, என்ன எழுதணும் அப்படி யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிளேஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ, அதுக்காக தான் இது. when we have a loop or function that is to be implemented in future, ஃப்யூச்சரில் அதில் ஏதாவது ஒன்று போடணும், நாட் நவ், அப்போ அந்த இடத்துல இந்த பாஸ் கொடுத்து வச்சுட்டா இந்த இன்டர்பிரிட்டர் வந்து எரர் ரைஸ் பண்ணாது. எதுவுமே கொடுக்காம விட்டால் எரர் வரும்.
அதுக்காக வேறு ரிலேட்டட் இல்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல பாஸ். ஸோ இந்த இர்ரிலேட்டடை நம்ம கொடுக்காம அந்த இடத்துல நம்ம பாஸ் அப்படின்னு கொடுத்து வச்சிடலாம். இல்லாட்டி வேறு எது வேணாலும் கொடுக்கலாம், பட் அப்படி கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் பாஸ்ன்னு கொடுத்து வச்சுருங்க. அப்புறம் தேவையான்றப்போ அந்த இடத்துல போட்டுக்கலாம், தேவை இருக்கிறப்போ. ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அகெயின் ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள், கம்ப்யூட்டர் ஃபார் வேல் ஏதோ இது வேரியபிள் ஃபார் ஐஇன் இல்லை வேல் இன் கம்ப்யூட்டர். என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? கம்ப்யூட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணணுமா இல்லை என்ன எதுவும் இல்லை, அது யோசித்து பண்ணிக்கலாம். ஸோ பாஸ். ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.